வெல்கம் டு 100 டேஸ்ல 100 கிரிக்கெட் டைரிஸ். டே 11ல நம்ம பார்க்க போறது கோலி போலர்களை வெறியேத்தி இங்கிலாந்து ஜெயிச்ச கதை. வருஷம் 2021 லார்ட்ஸ் மைதானத்துல ரோஹித் சர்மா அதர விடுறாரு, இன்னொரு பக்கம் KL ராகுல் கதற விடுறாரு. ரெண்டு பேரும் அடிச்ச அடியில ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா 364 ரன் அடிச்சாங்க. அடுத்ததா ஆடின இங்கிலாந்துல ரூட் மட்டும் 180 ரன் செல மாதிரி நின்னு அடிச்சாரு. பத்தாவதுக்கு இந்தியா அடிச்ச ஸ்கோரையும் அடிச்சு 27 ரன் லீடு கொடுத்தாங்க. அவ்வளவுதான், இந்தியா இப்ப பெரிய டார்கெட்டை பிக்ஸ் பண்ண போறாங்கன்ற நினைப்பு எல்லாருக்குமே வந்துருச்சு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? ரஹானே 61 ரன் அடிச்சாரு, புஜாரா 45 ரன் அடிச்சாங்க. ரெண்டு பேருமே கட்ட போட்டு தான் அடிச்சாங்க. இருந்தாலும் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. 209 ரன்னுக்கு 8 விக்கெட் இழந்துட்டாங்க இந்தியா. ஆரம்பத்துல இந்தியா தான் சிம்பிளா முடிப்பாங்கன்னு பார்த்தா இப்ப இங்கிலாந்து சிம்பிளா முடிச்சிட்டு போயிடுவாங்கன்ற நினைப்பு வந்துருச்சு. சடனா ஷமியும் பும்ராவும் பேட்ஸ்மேனா மாறிட்டாங்க. ஆனா இங்கிலாந்துக்காரங்க சும்மா இல்ல, சுத்து போட்டு சுத்தி நின்னு ஸ்லெட்ஜ் பண்றானுங்க. ஆனா ஷமி, நீ வாயால ஸ்லெட்ஜ் பண்ணா நான் பேட்டால ஸ்லெட்ஜ் பண்றேன்னு 6-4 லெக் சைட்லயே அடிச்சாரு. ஒரு 6ஐயும் அதே சைடுல அடிச்சாரு. பத்தாவதுக்கு கோலி எழுந்து நின்னு பாராட்டினாரு அவர் 50 அடிச்சதுக்கு. பும்ரா ஏதோ ஒன் டவுன்ல இறங்கின கோலி மாதிரி டிஃபெண்ட் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்ட்ரைக்க தூக்கி ஷமி கிட்ட கொடுத்துட்டாரு. நாட் அவுட் பேட்ஸ்மேனா ரெண்டு பேரும் 89 ரன் அடிச்சதுனால இங்கிலாந்துக்கு 272 டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. கோலி ஃபீல்டிங் போகிறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டவும் நின்னு பேசுறாரு. இந்த 60 ஓவர் அவங்களுக்கு நரகமா இருக்கணும். எவனாவது ஒருத்த நம்மள வம்பிழுத்தா 11 பேரா சேர்ந்து திருப்பி கொடுக்கணும். கொடுக்க வேண்டிய அட்வைஸ இதுலயே மொத்தமா கொடுத்துட்டாரு. பும்ரா, சிராஜ், ஷமி, இஷாந்த் சர்மா 4 பேரும் 4 பக்கம் நின்னு நெருப்ப கக்கறாங்க. பும்ரா ரோரி பர்ன்ஸ டக் அவுட் ஆக்குனாரு. ஷமி சிப்லிய டக் அவுட் ஆக்குனாரு. ஓபனர்ஸ் ரெண்டு பேரும் 2 ஓவர்ல காலி. இந்தியா கிட்ட இருந்து மேட்ச திருப்பணும்ன்றதுக்காக கட்ட போடுறாரு ரூட். ஆனா பும்ரா போடுற வேகத்துல கட்டெல்லாம் உடைச்சுக்கிட்டு போயிடுச்சு. ரூட்டால தாங்க முடியல. ஹாமட், பாஸ்டோ ரெண்டு பேரையும் இஷாந்த் சர்மா நச்சுறு தூக்குனாரு. 67 ரன்னுக்கு 5 விக்கெட் காலி. 48 ஓவர் பேலன்ஸ் இருக்கு. இந்தியா ஜெயிக்கணும்னா 5 விக்கெட் தேவை, இங்கிலாந்து ஜெயிக்கணும்னா 205 தேவை. ஆல்மோஸ்ட் இங்கிலாந்து டிரா பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா விராட் கோலி விடுறதா இல்ல. கோலி மியாபாய் கிட்ட பால கொடுத்தாரு. சிராஜ் கண்டினியூஸா 2 விக்கெட் எடுத்தாரு. மொயின் அலி காலி, சாம் கரன் காலி. கோலியும் சிராஜும் காத்துல பறக்குறாங்க. ஆக்சுவலா போலிங் போட்டது சிராஜ் தான். ஆனா சிராஜ் விட தான் போலிங் போட்ட மாதிரி கத்தி செலிப்ரேட் பண்ணிருப்பாரு விராட் கோலி. நடுவுல பும்ரா உள்ள பூந்து ராபின்சனை விக்கெட் எடுத்தாரு. பூச்சாண்டி காட்டின பட்லரை பதமா விக்கெட் எடுத்தாரு சிராஜ். 9 ஓவர் பேலன்ஸ் இருக்கு. ஆண்டர்சன் அடக்கமா விளையாடுறாரு. கோலி ஏதோ ஐடியா கொடுக்குறாரு. சிராஜ் சிக்கமா போல்ட் எடுத்தாரு. 151 ரன் வித்தியாசத்துல இந்தியாவும் ஜெயிச்சிட்டாங்க. 8 விக்கெட் எடுத்து லார்ட்ஸ் மைதானத்துல லார்ட் ஆனாரு சிராஜ். இந்த போட்டியில கோலியோட அட்வைஸும் போலர்களோட போலிங்கும் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. டே 12 வர கிரிக்கெட் டைரியோட பக்கத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.